ஹாய், நான் தான் உங்கள் விமல் சுபு. விமல்ஸ் பிஹெச்டி கைடன்ஸ் சேனலில் பிஹெச்டி ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னத்த வீடியோவில் வந்து கான்ஃபரன்ஸ்னால் என்ன, செமினார்னா என்ன, ஒர்க் ஷாப்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூஸ்வலாக இது எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாமே எல்லா காலேஜுக்கும் வந்து அந்தந்த காலேஜ் ஆர்கனைஸ் பண்ணுற காலேஜ் வந்து இந்த மாதிரி ப்ரௌச்சர் ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கும் ப்ரௌச்சர். இதில் வந்து அவங்களோட டைட்டில், யாரெல்லாம் வராங்க, கெஸ்ட் லெக்சர் ஸ்பீக் பண்ண யாரெல்லாம் வராங்க, ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்ட்டு எல்லாமே நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. என்ன அன்னைக்கு நடக்குது, என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறாங்க, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிற தீம்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸில் போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த சைட் பாருங்கள், ரிசர்ச் ஸ்காலர்ஸ்னால் 600 ருபீஸ் கட்டணும், ஸ்டூடெண்ட்ஸ்னால் 600 அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்க, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிடணும். ஜிபே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் என்னன்னா அதை இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த ப்ரௌச்சரில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ரௌச்சரில் வந்துட்டு அவங்க அப்ஸ்ட்ராக்ட் புக் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஒரு சில கான்ஃபரன்ஸில் அப்ஸ்ட்ராக்ட் புக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சில கான்ஃபரன்ஸில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்லி சர்டிஃபிகேட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் மட்டும் போய்க்கலாம். சர்டிஃபிகேட்னா ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். கூட இருக்கிற அந்த கோவாத்தில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் சப்மிட் பண்ணுவீங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் புக்லாம் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் நீங்கள் கிளிக் கொடுத்து உள்ளே மூவ் ஆகிக்கணும். மூவ் ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளோட மெயில் ஐடியிலேருந்து தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட மெயில், அப்புறம் நம்மளோட மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடிக்கு அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளோட சல்யூட்டேஷன், மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்த மாதிரி, அப்புறம் பிஹெச்டி ஸ்காலர்னா ஸ்காலர், ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட், எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்னா அதை போட்டுக்கணும். அப்ளிகேஷன் நம்ம காலேஜ் அட்ரஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணி அதோட டைட்டில் இதில் போடணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த வீடியோவில் அப்ஸ்ட்ராக்ட் எப்படி ரெடி பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நம்மளை ப்ரெசென்ட் பண்ண போகிற டாப்பிக்கு தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஸ்னாப்சஸ் மாதிரி சின்னதாக நம்ம ரிசர்ச்சை பற்றி எலாபரேட்டாக இல்லாமல் கொஞ்சம் மினிமமாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட். அதோட டைட்டில் இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ப்ரெசன்டேஷன் மோடு, நீங்கள் ஓரலாக பிபிடி போட்டு பண்ண போகிறீங்களா இல்லை போஸ்டராக ரெடி பண்ணி பண்ண போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கிளிக் கொடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு ஸ்லாட் நம்பர் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி பே பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. யூபிஐயில் என்ன பண்ணீங்களா அப்படின்னு. அவன் யூபிஐ பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னு. டிரான்சாக்ஷன் ஐடி, அதில் வந்து நம்ம ஜிபேயோ ஃபோன்பேயோ பண்ணோன்னா அந்த ஐடி இருக்கும், அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் டேட்டு கொடுத்துடணும். அப்லோட் த ரெசிப்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு பேமெண்ட் பண்ண ப்ரூஃபை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணோன்னா, இதுக்கு அடுத்து வந்து நான் இப்போ இதெல்லாம் பண்ணலை. ஓகேங்களா? கீழே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ஸ்ட்ராக்டை எங்கே சப்மிட் பண்ணணும்னு இந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு தெரியுது. இந்த மெயில் ஐடிக்கு தான் நம்ம வந்து நம்மளோட அப்ஸ்ட்ராக்டை சென்ட் பண்ணணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம அப்ஸ்ட்ராக்டை ரெடி பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம சென்ட் பண்ணணும். இந்த மெயில் ஐடிக்கு நம்ம அப்ஸ்ட்ராக்ட் சென்ட் பண்ணணும் வித் யோர் நேமோட. அதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இது ஃபில் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு மூவ் ஆகும். நான் இங்கே ஃபில் பண்ணல. ஓகேங்களா? ஏன்னா வந்து இதெல்லாம் இது பண்ணலை. ஸோ அதனால் இதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, நம்ம எல்லாம் ஃபில் பண்ணோம்னா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அந்த லிங்க்கு கீழே இருக்கும். அந்த லிங்க்குள்ளே ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போயிடலாம். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த லிங்க் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி நமக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க. எப்போ நடக்குது, என்னென்ன ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் எங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அதில் இன்டிமேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் கான்ஃபரன்ஸ்க்குலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.